عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் இந்த நல்லடக்கத்தில் கலந்து கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலவற்றுமாகும். மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது மரணத்தோடு நினைவு பெறக்கூடியதாக அமைவதோடு மட்டுமல்லாமல் முழுமையான நிறைவுறாத மறுமை என்று சொல்லக்கூடிய பெரு வாழ்க்கைக்கான தொடக்கமாக அமைந்து விடுகிறது. எந்த உயிராக இருந்தாலும் அது உருவாகினது என்றால், படைக்கப்பட்டது என்றால் அதற்கு நிச்சயம் அழிவு மரணம் உண்டு. அல்லாஹ் தன்னுடைய திருக்குரானில் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், அனைத்து உயிர்களுமே மரணத்தை சுவைக்கக்கூடியதுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகில் மரணமில்லாத பெருவாழ்வு எந்த மனிதருக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய அதிக நாட்களையும் அல்லாஹு தாலா இந்த சமூகத்திற்கு நமக்கு தரவில்லை. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய 60-70 வருட வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி, அதுபோல வாழ்வதற்குத்தான் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு சோதனையாக ஆக்கினேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு மத்தியில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதித்து அறிவதற்காகத்தான் வாழ்க்கையும் மரணத்தையும் நாம் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வாழ்க்கை என்பது நாம் நினைத்தது போல வாழ்வதற்கான வாய்ப்பாக அல்லாஹ் தரவில்லை. மனம் போன போக்கில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹ் தரக்கூடிய வாழ்க்கை அல்ல. இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அருட்கொடை, மிக முக்கியமான சோதனை. யார் அழகான செயல்கள் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவே அல்லாஹ் வாழ்க்கையும் இதன் முடிவில் மரணத்தையும் தந்திருக்கிறான் என்றால், அழகிய செயல் என்பது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இஸ்லாத்தின் பெயரால் எதனை அனுமதித்தார்களோ அதனை செய்வது, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இஸ்லாத்தின் பெயரால் எதனை தடுத்தார்களோ அதை விட்டு தவிர்ந்து கொள்வது. இதில் நாம கவனமோடு இருக்கும்போமேயானால், இது மாதிரியான செயல்களை செய்வோமேயானால் அதுதான் அழகிய செயல். அப்படி அழகிய செயலுக்குரியவர்களுக்கு தான் மறுமையிலே அல்லாஹ் சுவனத்தை தருவதாக சொல்லுகிறான் என்று சொல்லும் பொழுது நாம கவனிக்க வேண்டிய விஷயம், என்னதான் சொத்து சுகங்களை சேர்த்து கொண்டாலும் சரிதான், என்னதான் கொள்கையின் பெயரால் பிரிந்து கொண்டாலும் சரிதான், அனைத்து மனிதர்களும் எந்த தருணத்திலும் அல்லாஹ்வுடைய அனுமதியின் அடிப்படையிலே மரணிக்கக்கூடியவர்கள். மரணம் யாருக்கும் வரும். ஏழை, பணக்காரன், பெரியவன், அதிகாரி என்று யாராக இருந்தாலும் சரி, மரணம் என்பது யகீன், உறுதியானது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒன்றை சந்திக்கக்கூடிய நாம இந்த உலகத்துல நமக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகமே அல்லாஹ் தந்த அருள். அவன் தானே இந்த பூமியை படைத்தான். இந்த பூமியில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் நமக்கு அனுபவிப்பதற்காக அவன்தான் அருட்கொடையாக தடுத்து தந்திருக்கிறான். அவன்தான் நம்மையும் படைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, அவன் படைத்த பூமியில் வாழக்கூடிய நாம அவன் சொன்னதின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்போமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹு தாலா மறுமையிலே சுவனத்தை தருவான். அதற்கு மாற்றமாக இருந்தது என்றால் இந்த கபரு வாழ்க்கையை மிகப்பெரிய கடினமாக மாறிவிடும். ஒரு மனிதனை அடக்கம் செய்து விட்டோமே ஆனால் நாம் அங்கிருந்து நகர்ந்தவுடன் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களிடத்தில் கேள்வி எழுப்பார்கள், உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய வேதம் என்ன, உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேள்விகளை கேட்கும் பொழுது அவன் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வை தவிர யாரையும் இறைவன் இல்லை என்று நம்பி இருந்தால், அல்லாஹ்வுடைய சொல்லை மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக ஏற்றிருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையின் வணக்கங்களிலும் அனைத்து விஷயங்களும் அவர் பின்பற்றி இருந்தார் என்றால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படும். அவர் இவற்றை அறிந்திருந்தாலும் கூட இந்த கேள்விகளுக்கு எப்பொழுது பதில் சொல்ல முடியாமல் போகும் தெரியுமா? அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ் சொன்னதை செய்யாமல் அதை ஒதுக்கி தள்ளி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற முடியாது, என்னுடைய முன்னோர்களையும் மூத்தோர்களையும் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் வணக்கங்களில் வணக்க வழிபாடுகள் நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி நாம வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாது, லா அதிரி, எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லும் பொழுது மலக்குமார்கள் சம்மட்டியால் அடிப்பார்கள். அப்படி அடிக்கக்கூடிய தருணத்தில் மனிதனை தவிர அனைத்து உயிரினும் கேட்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய கபரு வாழ்க்கை லேசானதாக அமையும் என்றால், சுவன பூங்காவாக அமையும் என்றால், மறுமை வாழ்க்கையும் சுவனமாக அமையும். அப்ப கபரு வாழ்க்கை நமக்கு சுவனமாக அமைய வேண்டும் என்றால் நாம கருத்தில் கொள்ள வேண்டியது, எந்த தருணத்திலும் நாம் மரணிக்கலாம், அதுக்கு முன்னால் என் இறைவனுக்கு பிடித்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும்,
என் இறைவனுடைய தூதருக்கு பிடித்த வாழ்க்கை நான் வாழ வேண்டும், என் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை நான் வாழ மாட்டேன், என்னுடைய தூதரை என் இறைவன் அனுப்பியதை நான் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்குத்தான், எனவே அவரைத்தான் நான் பின்பற்றுவதை தவிர என் முன்னோர்களை, உறவினர்களை, மனிதர்களை யாரையும் நான் முன்மாதிரியாக பின்பற்ற மாட்டேன் என்று உறுதியாக நாம் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார், மிக உயர்ந்த சுவனம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் நஈம், யார் மிக சரியாக நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வார்களோ அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கச்சோலைகளை அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கிறான் என்றால் அல்லாஹ் தன்னுடைய வாக்கை மீற மாட்டான். நாமளும் நம்முடைய வாக்கை மீறாமல் உணர்ந்து கொண்டு மிக சரியாக நடப்போம் என்றால் நம்முடைய கபர் வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை சுவனமாக அமையும். வந்திருக்கக்கூடிய சகோதரர் இந்த கபராணிக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு கலையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்க போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.